வணக்கம் சார். அதாவது செவ்வாய்க்கிழமை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால், அதாவது திருமாவளவன் அவர்களின் கண் முன்னாலேயே மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார். அது என்ன நடந்தது? ஏன்னா திருமாவளவன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் உண்மையிலே அங்க என்ன நடந்தது அப்படின்றது தான் இப்போ என்னுடைய முதல் கேள்வியாக. திருமாவளவன் 2 நாளைக்கு முன்னாடி அங்கே ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது ஒரு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர், ஒரு 70 வயசு வழக்கறிஞர் செருப்பு வீசிட்டாரு. அதை கண்டித்து அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி கவாய் அவர்கள் அம்பேத்கரியவாதி, அவர் மீது வீசினதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு இது பண்றாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டம் முடிச்சு அவர் போறாரு. இதுக்கிடையில ஒன்று சொல்லணும் அப்படின்னா, வழக்கறிஞர்கள் நாங்கள் தான் அதுக்கு எதிர்ப்பு கொடுக்கணும். ஒரு நீதிபதி மேலே ஒருத்தர் செருப்பு வீசினார்னா அது தவறான விஷயம். அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும். அவர் அம்பேத்கரியவாதி, அவர் மீது ஏதோ சங்கிகள் எரிந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுக்கு உயர்நீதிமன்ற முன்புறம் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் இவர் ஏதோ கலந்துக்கிட்டு அவர் பேசுறது எல்லாமே வியப்பாக இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் சரி ஏதோ ஜனநாயக அடிப்படையில் அது கேட்குறாரு வைக்கிறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த செருப்பு வீசிய வழக்கறிஞரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. இதுல எங்க இந்த சங்கிகள்னு வந்தாங்கன்னு தெரியல. சரி, இது ஒரு பக்கம் போட்டோம். அவர் அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சு அதுலேருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து கொண்டிருக்கும் போது பார் கவுன்சில், தமிழ்நாடு பார் கவுன்சில் முன்னாடி ஸ்பீடு பிரேக்கர்ல இவர் வண்டி ஏறுற சமயத்துல ஒரு வழக்கறிஞர் பார்க்கிங்ல இருந்து வெஹிக்கிள் எடுத்து வர்றாரு. இந்த இரு வெஹிக்கிளும், இவர் அந்த வழக்கறிஞர் வெஹிக்கிள் முன்னாடி போயிருது, இவர் பின்னாடி வர்றவரை இடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதுல இடிச்சுதா இடிக்கலையா அப்படின்றது கரெக்டா தெரியல. அந்த சமயத்துல அந்த வழக்கறிஞர் திரும்பி பார்க்குறாரு. இடிக்கிற மாதிரி வந்தாலே நம்ம பார்க்கறது, ஒருத்தர் இடிக்கிற மாதிரி வர்றாரு அப்படின்னால நம்ம பார்த்து ஏதாவது சத்தம் போடுறது இயற்கை தானே. அதனால அவர் திரும்பி பார்த்துட்டு ஏதோ சொல்றாரு. உடனே அவருடைய பாதுகாவலர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களும் அவருடைய தொண்டர்கள்னு சொல்லக்கூடாது, அவர் குண்டர்கள் இந்த வழக்கறிஞர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி அவருடைய வண்டியை முதல்ல தள்ளி விடுறாங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேரே போய் அந்த மீடியன்ல இடிச்சு கீழே விழுது. அதை தொடர்ந்து அவர் ஏன் வண்டியை தள்ளி விடுறீங்கன்னு கேட்குற மாதிரி தெரியுது. அந்த டைம்ல அவரை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யாராவது தடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறான். எல்லாருடைய எண்ணமும் எப்படி இருக்கு பாருங்க. இது திருமாவளவன் முன்னிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே திருமாவளவன் பொதுமக்களுக்கான ஒரு தலைவராக இருந்திருந்தால் அவர் அந்த இடத்துல இறங்கி இருக்கணும். அதாவது மக்கள் பிரதிநிதி எம்பிஆர் இருந்திருந்தா இறங்கி இருக்கணும். இறங்கி அவர்களுடைய தொண்டர்களை சத்தம் போட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட சாரி கேட்டு, மன்னிப்பு கேட்டு, இது தெரியாமல் நிகழ்ந்து விட்டது, இந்த மாதிரி செஞ்சவங்க மேல நான் கட்சி ரீதியா நடவடிக்கை எடுக்கிறேன், சட்டமும் அதன் கடமையை செய்யட்டும்னு சொல்லி இருக்கணும். ஆனா இவர் அடி வாங்கின வழக்கறிஞர் அவரு எதிர்த்து அடிக்கலாம்னு பார்த்தாலும் முடியல. ஏன்னா நிறைய பேர் இருக்கான். உடனே இவர் ஓடுறாரு, பார் கவுன்சிலுக்குள்ள ஓடுறாரு. போலீஸும் இவரை கொண்டு போய் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. பின்னாடியே நிறைய அட்வொகேட் போயிருக்காங்க. நிறைய அந்த அவங்க கூட வந்த தொண்டர்களும் சில திருமாவளவன் கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்கள் வழக்கறிஞர்களும் போறாங்க. அந்த பார் கவுன்சிலுக்குள்ளேயும் அவர் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. அதுக்கப்புறம் இவர் எஸ்பிளனேடு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறாங்க. அங்க மயக்க நிலையில கிடக்குறாரு. அவரை ட்ரீட்மெண்ட் கூட அனுப்பாம போலீஸார் இது மேலிடத்து பிரச்சனை, மேலிடத்துல இருந்து உத்தரவு வரணுன்ற மாதிரி சொல்ற வீடியோவும் வருகிறது. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், ஜனநாயகம் முழுமையாக படுகொலை செய்யப்பட்டு விட்டது. யாரா இருந்தா என்ன சார், யார் அடிச்சா என்ன சார், அவர் பிரதமரா இருந்தாலும் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும் சார். அதுதான் சட்டம், அதுதான் ஜனநாயகம். அரெஸ்ட் பண்ணலையா சார்? எஃப்ஐஆரே போடலன்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் பாருங்க. இதை விட பெரிய கொடுமை, அடிப்பட்டவர் மேலேயே கம்ப்ளைண்ட். எப்படி ஏர்போர்ட் மூர்த்தியை கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் செருப்பு கழட்டி அடிக்கிறான், ஏர்போர்ட் மூர்த்தி மேலேயே குண்டாசு. அதே மாதிரி அடிப்பட்டவர் மேலேயே புகார். அப்ப இவங்க கட்சியை எதுக்காக பயன்படுத்துறாங்க? விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றதே சிறுத்தைகள் அப்படின்றதே சிறுத்தைனாலே கொடூர விலங்குதான். திருமாவளவனை இந்த வழக்குல கண்டிப்பா திருமாவளவன் மேலேயும் வழக்கு போடணும். விஜய் இந்த ஸ்டாம்பேட் ஆச்சு, விஜயோட வண்டியை பிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. திருமாவளவன் வண்டியை இவங்க ரெக்கவர் பண்ணிட வேண்டியதானே, கைப்பற்றிட வேண்டியதானே காவல்துறை.
திருமாவளவன் மேல வழக்கு போட வேண்டியதானே? நேரடியா அந்த சம்பவத்துல இருந்திருக்காரு. வழக்கு போட வேண்டியதானே? இன்னும் சில பேர் சொல்றாங்க, அவரும் வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னாருன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அப்படி சொல்லியிருந்தா அது தப்பு தானே? இல்ல இப்ப அவருடைய அதுக்கப்புறம் ஒரு காணொளி வெளியிட்டிருக்காரு. ஆ. அவர் வந்தாரு, அவரு இடது பக்கம் ஒதுங்கி போயிருக்கலாம். அவர் தேவையில்லாம வலது பக்கம் நிண்டு திரும்புனாரு, முறைச்சாரு. நான் வந்தேன்னு தெரிந்தே தான் அவர் முறைக்கிறாரு. அப்படிலாம் ஒரு விளக்கம் குடுத்திருக்காரு. அப்ப அது நான் அப்படி இது நடந்திருந்தா சார் அது இது தவறு தானே? முழு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாரி இருக்கு சார். வந்து அடிச்சத விட இவர் குடுத்தாரு பாருங்க பேட்டி. இது வந்து அந்த பாதிக்கப்பட்டவருடைய மனநிலைமை எப்படி உருவாக்கியிருக்கும் அவர. அவர் என்ன மனநிலையில இருந்திருப்பார் பாருங்க. இந்த பாதிக்கப்பட்டவர் உண்மையிலேயே இந்த பேட்டிய பார்த்தாருன்னா, அடி வாங்குனத விட இது வலி அதிகம் குடுக்கக்கூடியது. ஒரு பொய் பேட்டி. இந்த மாரி பித்தலாட்டம் பண்றவங்க பப்ளிக்கா அப்படி பண்றவரு, இவர் எப்படி மக்கள் சார்ந்த விஷயங்கள்ல பொய் சொல்ல மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? தெளிவா வீடியோ இருக்கு, அடிக்கிறான். இவர் சொல்றாரு, அடிக்க முற்பட்டார்கள். காவல்துறை வந்து விலக்கியதாம். ஒரு பொய் பேசல ஒரு அளவு இல்லையா? அ வாயில புண்ணு வந்துற போதுங்க. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுங்க. உண்மையிலேயே வந்து நீங்க முதல்ல வந்து திருச்சியில வந்து எல்ஃபின்னு ஒரு கம்பெனிக்காரன் இருந்தான். நீங்கலாம் மக்கள் பிரதிநிதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த எல்ஃபின் கம்பெனிக்காரன் வந்து ஒரு எம்எல்எம் பிசினஸ் பண்ணி பலாயிரம் கோடிய சுருட்டுனான். அவன்ட்ட லட்சக்கணக்குல நீங்க நிதி வாங்குனீங்க. இல்லையா? உங்களால மறுக்க முடியுமா? அப்போ ஆருத்ரால வந்து நடிகர் சுரேஷ் நிதி வாங்கிட்டாரு. அது வாங்கிட்டாரு, இது வாங்கிட்டாருன்னு சொல்லி நீங்க அவர எங்கெங்கேயோ ஓட விட்டீங்க. அப்ப நீங்க எல்ஃபின்ல வாங்குனது, உங்கள ஏன் வந்து அந்த வழக்குல எல்ஃபின்காரனோட சேர்த்து விடல? உங்களுக்கு இப்ப எம்பி எலக்ஷன்ல பணம் குடுக்க போறாங்க. அந்த பணம் குடுக்கறதுக்காக தான் ரூ. 2,00,00,000 எடுத்துட்டு வந்தாங்கன்ட்டு எல்ஃபின் கம்பெனிக்காரன் கார்ல அந்த 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 சைடுல டோர்ல வந்து சைடுல பதுக்கி வச்சிருந்தாங்க. அவன் வாக்குமூலத்துல சொல்லியிருக்கான். இந்த மாரி நான் திருமாவளவன் தொகுதியில தான் அந்த பணம் குடுக்கறதுக்கு கொண்டு போறோம் இத அப்டின்ட்டு. அப்ப எம்எல்எம் கம்பெனி கூட தொடர்பு வச்சிருக்கிற நீங்க எப்படி இந்த சமூக மக்கள காப்பாத்துவீங்க? உங்களால் உங்களோட சொந்த சமூகத்தை சேர்ந்தவனையும் நீங்க அடிச்சு, அவன் அடிச்சு அவன் மேலேயே வழக்கும் போட வைக்கிறீங்க. மற்ற சமூகங்களையும் நீங்க வந்து தாக்கி, அவங்க மேலேயே வழக்கும் குடுக்குறீங்க. இதெல்லாம் மறைக்கிற விதமா, நீங்க நல்ல தலைவரா இருந்தா, நேர்மையானவரா இருந்தா, இறங்கி மன்னிப்பு கேட்டுருக்கணும் பொது வெளியில. இது வந்து தவறான விஷயம். எதுக்காக போலீஸ் இருக்கும்போது நேரா இறங்கணும்னு அந்த பையன அடிச்சாங்க? அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி எப்படி தாக்குனாங்க? என்ன காரணம்? சார் அவரு சொல்றாரு, இந்த மாரி இந்த பையன் ஏதோ மொறச்சு பார்த்துட்டான். ஏன் மொறச்சு பார்க்கக்கூடாதா? நீங்க அவ்வளோ பெரிய ஆளா? மொறச்சு பார்க்கக்கூடாதா? உங்களலாம் மொறச்சு பார்க்கக்கூடாதா? உங்கள கண்டா தலை குனிஞ்சு படுத்து எந்திரிச்சு போணுமா? என்ன சார் இருக்கு? யாரா இருந்தா என்ன சார்? வண்டி நம்ம ரோட்ல போறோம். நம்மள யாருன்னு பொதுவா யாருக்கும் தெரியறதில்ல. தெரிஞ்சாலும் கூட, நம்ம இடிக்கிற மாரி போனா எத்தனையோ பேர் கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டிட்டு இல்ல போயிடுறாங்க. அதாவது ஸ்பீட் பிரேக்கர் மாரி இருக்கு. அந்த ஆமா. இடத்துல அவரால இடிக்கிற வண்டி மாரி ஏதோ வருது. பிரச்சனையா இருக்கு. இடிக்கிற மாரி வருது. ஆ, ஆ. அவன் திரும்பி பார்க்குறான். முறைச்சே பார்த்தான்னு இருக்கட்டும். அடிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? இவன் என்ன சார் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான்? இந்த மாதிரி ஒரு சம்பவம் தென் மாவட்டத்துல, மதுரையிலயோ, திருநெல்வேலியிலயோ நடந்திருந்தா, இந்த அடிச்சவன்லாம் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் அந்த இடத்த விட்டு போயிருக்க முடியுமா? ஒரு பெரும்பான்மை சமூகத்த தொட்டுட்டு. அவன் அதான் போயிருப்பானா சார்? இதான் இப்ப இந்த கேள்வி வர்றேன். இது ஒரு நடந்தது ஒரு யதார்த்தமான விபத்துன்னே கூட வச்சுக்குருவோம். ஆ. இந்த இடத்துல அவர் வந்து தேவர் சமூகம், அதனால தான் அடிச்சாங்கன்ற மாரி சமூக ஊடகங்கள்ல பேசப்படுது. இந்த இடத்துல எப்படி இந்த பையன் அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தேவர்ன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி சார் இதனால ஒரு ராஜீவ் காந்தியும் வழக்கறிஞர். நான் அதான். வந்து இவர் வந்து தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அதனால தான் அடிச்சாங்கன்றது உண்மையிலே எனக்கு தெரியல. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் அங்கேயே பிராக்டிஸ் பண்றாரு. அதேபோல அந்த அடிச்சாங்க பார்த்தீங்களா? அதுல நெறைய வழக்கறிஞர் இருக்கான். அவனுக்கு கண்டிப்பா வந்து இப்ப நாங்க பிராக்டிஸ் பண்ண நானும் வழக்கறிஞர் தான். மதுரையில நாங்க பிராக்டிஸ் பண்றதுல யார் யார் எந்த கம்யூனிட்டின்னு ஓரளவு தெரிஞ்சிருப்போம். நிச்சயமா இந்த பையன் இந்த கம்யூனிட்டிய சேர்ந்தவன்னு அந்த வழக்கறிஞருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவன தொரத்தி தொரத்தி அடிச்சிருக்கலாம். இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு சார். எப்படி சார் தெரியாம இருக்கும்? கூட பணியாற்ற வழக்கறிஞர் யாருன்னு தெரியாம இருக்குமா? அப்ப அங்க ஹைகோர்ட்டுக்குள்ள வந்து நெறைய வழக்கறிஞர் ஜாதி அடிப்படையில செயல்படுறான்றது அப்பட்டமா வெளிய வந்திருக்கு. அந்த சிறுத்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய அட்டூழியம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இவரு போய் கேட்டிருக்காரு. எனக்கு வந்து இசட் பிளஸ் பாதுகாப்பு குடுங்க அப்டின்ட்டு. மக்கள் தான் சார் இவருக்கு பாதுகாப்பு கேட்கணும். இவர்ட்ட இருந்து காப்பாத்தணும் அப்டின்ட்டு. மக்களுக்கு தான் பாதுகாப்பு குடுக்கணும். இவருக்கு என்ன சார் பாதுகாப்பு? இவர் தான் பெரிய குண்டர்கள் படையே வச்சிருக்காரே. இப்ப நியாயப்படி தேர்தல் இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் நெருங்குவதால் நம்மளை சீண்டுவார்கள். எனவே நமது தொண்டர்கள் அமைதி காக்கணும்னு ஒரு சொல்றாரு. ஆ. இது சீண்டின மாதிரி இல்ல. ம். இது நம்மளே அந்த காணொளிய பார்க்கிறோம். ம். அப்படின்னும்போது திருமாவளவனுக்கு என்ன நோக்கம்? விசிகாவுக்கு என்ன நோக்கம்? சார் தேர்தல் நெருங்குவதால் சீண்டுவார்கள்ன்னு இவர் சொல்றது எல்லாமே இட்டுக்கட்டி சொல்றாரே தவிர, இவங்க தான் சார் மக்கள சீண்டுறாங்க. வந்து தண்ணீல போய் மலம் கழித்து வைத்தார்கள்.
அதை தண்ணியில மலங்கழித்து வச்சுட்டு வேற சமூகத்தின் மேல பழி போட்டாங்க. இது சிபிசிஐடி கண்டுபிடிச்சு, இல்ல அவங்க தான் செஞ்சதுன்னோனே வாய மூடிட்டு இருந்துக்கிட்டாங்க. அப்ப யார் வந்து தூண்டுறது? அதுக்கு அடுத்தது ஏர்போர்ட் மூர்த்திய அடிச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. செருப்ப கொண்டு எறிஞ்சு. கடைசியில பார்த்தா ஏர்போர்ட் மூர்த்தி மேலேயே குண்டாஸ் போட வச்சாங்க. இதுல யாரு காரணம்? இப்ப வழக்கறிஞர தாக்கியிருக்காங்க. வழக்கறிஞர தாக்கிவிட்டு வழக்கறிஞர் வந்து முறைச்சாரு. அடிக்க முயன்றவர்கள் போலீசார் தடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடிக்க முயன்றவர்களை போலீசார் தடுத்து விட்டார்களாம். இப்படின்னு சொல்றாரு. ஆக நீங்க கடந்த கால வரலாறு நடந்த சம்பவங்களை புரட்டி பார்த்தால், இவங்க தான் பொதுமக்களுக்கு இடையூறா இருந்திருக்காங்க. இவங்கள சீண்ட முயற்சிப்பார்கள்னா, இவங்கள போய் யார் சீண்டுனா? இவங்க தானே சார் அக்ரஸார். இவங்க தானே சார் போய் சண்டை போடுறான். இவன் சண்டை போட்டுட்டு அடுத்தவன் சண்டை போட வந்தான்னு சொல்றது தப்பா இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கக்கூடிய செயல். இதுக்கு வந்து இவர் வந்து கண்டிப்பா வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர். இப்ப வழக்காக இத கன்வெர்ட் ஆயிருக்கா? வழக்கு போட்டிருக்கிறாங்களா? ராஜீவ் காந்தி அவர்களுடைய அக்கா வந்து ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறாங்க. அக்கா என்று சொல்லக்கூடியவங்க அழுதுகிட்டே இப்படி ஆமா, அடிச்சிட்டாங்க. ஆமா, ஆமா. அப்ப இதுக்கான சட்ட நடவடிக்கை என்ன? சார் இத கண்டிப்பா வந்து அந்த பையன அடிச்சிருக்காங்க. உன்னோட வண்டிய தள்ளி விட்டுருக்காங்க. அந்த வண்டி உடைஞ்சிருக்கு. பிடிஎல் ஆக்ட்ல வழக்கு போடணும். 307ல வழக்கு போடணும். கும்பலா இருந்திருக்காங்க. 147, 148 எல்லாமே மேட் அவுட் ஆயிரும். அப்படி இருந்து இவங்க வழக்கு போட மறுத்தால் 294 கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினது எல்லாமே மேட் அவுட் ஆகும். இவங்க மேல வழக்கு போட மறுத்தால் இது வந்து மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. அவங்களுடைய சகோதர சகோதரிகள பேட்டிகள பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கூட ஒழுங்கா குடுக்கல அப்படின்றது. அவர் தேவர் சமூகத்தினால நான் பேசல சார். அது ஒருவேளை பட்டியல் சமூகமாக இருந்தால் கூட அந்த பையனுக்கு என்னுடைய ஆதரவு இருக்கும். ஒருவேளை தேவர் சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த மாரி பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை தாக்கியிருந்தால் கூட, நான் அந்த பட்டியல் சமூக பக்கம் தான் சார் நிப்பேன். இது தவறு சார். இது செய்யக்கூடாது. ஏன் சார் அடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு பண்பட்ட ஒரு நபரா இல்லையே இப்போ. இவர் சொல்றாரு, அரசியல்ல விஜய்க்கு முதிர்ச்சி இல்ல, அதுக்கு இல்ல. இவ்வளவு நாள் இருந்தாரே சார். உங்களுக்கு என்ன சார் முதிர்ச்சி வந்தது? திருமாவளவன் சார்ட்ட நான் கேட்கிறேன். என்ன சார் உங்களுக்கு முதிர்ச்சி வந்தது? உங்க மேல நாங்கலாம் வச்சிருந்த மரியாதைய வந்து நீங்க கெடுத்துக்கிட்டீங்க. விடுதலை சிறுத்தைகள வந்து தனிமைப்படுத்துவோம் இனி. இனி எங்கெங்கெல்லாம் பார்க்காம, அவங்க கூட இனிமே பேசுறது, பழகுறது, அவங்களோட இணக்கமா இருக்கிறதெல்லாம் இது நடக்காது அப்படின்றது தான் அதனுடைய ஆரம்ப கட்டம் தான் இது. பொதுமக்கள் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த முதல் தாக்குதல் என்பதே அந்த வண்டியை ஒருத்தர் பிடுங்கி அவர்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த வண்டியை படக்குன்னு கீழே தள்ளி விடுறாரு. சர்றன்னு அது அப்படியே உருண்டு ஓடுது. அப்ப கூட அவர் வந்து திருமாவளவன் அவர்கள் ஏன் அதை நிப்பாட்டுங்கன்னு ஏன் சொல்லல? உள்ள இருந்துகிட்டு அப்படியே எல்லாரும் அடிக்கும் போது அப்படியே இருக்கிறாரு. திருமாவளவனுடைய வாய் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ம், விஜய் இருக்காருல்ல, ம், விஜய் வந்து நீங்க வந்து இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. நீங்க எங்க போனீங்க? ஊருக்கு போனீங்க. நீங்க வந்திருக்கலாம்ல. நீ பயந்து ஓடிட்ட. நீ ஒரு தலைவரே கிடையாது அப்படின்லாம் கேட்கிறாரு. ம். எல்லாமே கரெக்ட் தான். அவர் கேட்கட்டும். இப்ப ஒரு தனி மனிதனை ஒரு அப்பாவிய வந்து இத்தனை பேர் அவன் கட்சிக்காரன் அடிக்கிறான். அடிக்கும்போது அவர் கண் முன்னாடியே நடக்குது. அவர் அந்த காரை விட்டு இறங்கி வந்து தடுத்து நிறுத்தி யார் அப்படி செய்யக்கூடாது, அப்படி செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தா அவர் நல்ல மனிதர், பண்புள்ள தலைவர். அதை அவர் எப்ப செய்ய தவறி விட்டாரோ அப்பயிருந்தே தெரியுது அவருக்கும் அதுல உடன்பாடு இருக்கு. அவரு அந்த இடத்துல இருந்து அவர் ஓடி போயிடுறாருல. அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. இவர் போயிடுறாருல சார் வண்டி எடுத்துட்டு. அப்ப அது என்ன மாதிரியான மனநிலை? விஜய கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்குல்ல? விஜய கேட்க உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? ஆக இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமாவளவன் எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, அந்த கூட்டணியும் நாங்கள் எதிர்ப்போம். இந்த கூட்டணியை எதிர்ப்போம். திருமாவளவனுடைய கட்சிக்காரர்கள் எப்படியும் ஓட்டு கேட்டுலாம் வருவாங்க சார். கண்டிப்பா சொல்றோம். எங்களுடைய ஓட்டு இல்லை என்ற வாசகத்தை வெளிப்படையாக எங்க வீடுகள்ல எல்லாம் நாங்க வெளிப்படையா ஒட்டி வைப்போம். திருமாவளவன் சார்ந்த கட்சிக்கும் கூட்டணி எங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்டு கூட வராதீங்க. இது மாதிரி மக்கள் மீது ஒரு பொது இடத்துல ஒரு கடுமையான தாக்குதலை ஏவுகிறவர்கள் மக்களை எப்படி காப்பாத்துவாங்க? நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர். அதான் அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவரெல்லாம் எங்களை மாதிரி பொது ஜனங்களோட ஓட்டெல்லாம் கேட்க சொல்லாதீங்க சார். அது தவறு சார். பொதுமக்கள் ஓட்டெல்லாம் அவர் கேட்க சொல்லாதீங்க. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை மட்டும் கேட்டுக்கிடட்டும். இது போன்ற ஒரு அவர் செஞ்ச செயலை வந்து ஆதரிச்சு சில பேர் பதிவு போடுறான் பாருங்க. அவனுடைய மனநிலையெல்லாம் எப்படி சார் இருக்கும்? அதான் இந்த சமூக ஊடகங்கள்ல திரும்ப அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாயிருது. என்ன ஒரு விஷயம்னா, அடிப்பட்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தேவர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்க போய் தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து அவரை தாக்குச்சு இந்த மாதிரியான எழுத ஆரம்பிச்சிட்டாங்க வேக வேகமா. இதற்கு ஒரு பொறுப்பாக, ஏன்னா காணொலி நம்ம நேரடியா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வந்து தேர்தல் நேரத்துல நம்மளை சீண்டுவார்கள் சங்கிகள் அப்படின்னு சம்பந்தம் இல்லாமலாம் வந்து திருமாவளவன் பேசுறாரு. இது அவருக்கு சமூக ஊடகங்கள்ல ஒரு சாதி ரீதியான முரண்பாடை உருவாக்குது. குறிப்பாக முக்குலத்தூரும் விசிகாவும் மோதிக்கொள்கிற போக்கு இந்த சம்பவத்திலிருந்து உருவாகுது. இந்த இடத்துல விசிக